தொன்னை பிரியாணிங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா? நான் இன்னொரு சேனல் பார்த்து தான் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட்டான பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சி செக் பண்ணும்போது இந்த தொன்னை பிரியாணி போட்டிருந்தாங்க. ஒன் டைம் சாப்பிட்டா இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் திரும்பவும் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க. சரி, இதோட டேஸ்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன். நான் திரும்பவும் நிறைய டைம் செஞ்சுட்டேங்க. இப்போ நான் இந்த வீடியோ வந்து ரெசிபியாக போடலாம். பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாங்களா? நான் இதுக்கு 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு கிளாஸில் 3/4 வாசி இருக்கிற தயிர், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு எடுத்து, இது கூடவே 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் பிசைஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க இது ஒன்னாவே சேர்ந்து பிசைஞ்சிக்கலாம். அந்த வீடியோ பார்த்து செய்யும்போது அவங்க 1 hour ஊற வைக்க சொன்னாங்க. நானும் 1 hour ஊற வச்சுட்டு செய்யும் போது பீஸ் எல்லாமே உதிரியா போயிடுச்சு. வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது. செகண்ட் டைம் செய்யும் போது 1/2 hour ஊற வச்சேன். அப்பயுமே எல்லாமே உதிரியா ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் செய்யும் போதெல்லாம் ஒரு 10 to 15 minutes மட்டும் தான் ஊற வைப்பேன். அப்பதான் கரெக்டா இருந்துச்சு. இப்போ ஒரு 10 minutes அதை ஊற வச்சுட்டு வந்துட்டேங்க. அடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், ஏலக்காய், திராட்சை இலை, பிரியாணி இலை, புதினா, கொத்தமல்லி ஒவ்வொரு கை நாம்பு இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்க அதிகமாகவும் போட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க, பெருசா இருந்தா 1 எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதும் அரைக்க வச்ச அந்த பொருள் எல்லாத்தையும் இதுல ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவையும் இது கூட போட்டு நல்லா ஒரு 5 minutes நல்லா வதக்கிக்கலாம். வதக்கின உடனே நம்மளுக்கே தெரியும் பாருங்க, இப்போ அதிகமாக இருக்கிறது அதுக்கப்புறம் கம்மியாக இருக்கிறதே தெரியாத அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணி கொஞ்சம் ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, வதங்கினது உடனே தக்காளி போட்டு ஒரு 5 minutes வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சதுக்கு அப்புறம் பாருங்க, மசாலா நல்லா கிரீன் கலர்ல இருக்குங்க. இது பெங்களூர் ஸ்டைலுங்க. பெங்களூர்ல தான் இது ரொம்ப ஃபேவரட்டா செய்வாங்களாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். நான் ஒரு 5 to 6 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா காஞ்சதும் இது கூட பட்டை, லவங்கம், பிரியாணி இலை கூட அந்த பூ இல்லைங்களா, அதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுமே சிக்கன் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டேன். இது கூட அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு 5 minutes மூடி வச்சுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணலனாலும் பரவாயில்லைங்க, கமெண்ட் பண்ணுங்கள். சிக்கன் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்குங்க. இப்போ இதோட தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அரிசி எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி. நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேங்க. காப்படி இதில் 1.5 இது எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான இது ஆல்ரெடி இங்கே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால நான் வந்து ஒரு சொம்பு மட்டும் ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி இதில் போட்டுக்கலாங்க. நான் வந்து கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசி போட்டுக்கிட்டேன். நான் நல்லாலாம் கொதிக்கவே இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து சிக்கன் பாயில் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம ஊற வச்சது வதக்கிறது எல்லாமே பாயில் ஆகிருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் அரிசியை போட்டுக்கிட்டேன். நீங்கள் நல்லா கொதிக்க விட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம். அரிசியை போட்டதும் நல்லா கொதிக்க விட்டுதாங்க குக்கர் மூடினேன். ஏன்னா நான் அதனால தான் கொதிக்கிற ஸ்டேஜில் அரிசியை போட்டுக்கிட்டேங்க. அரிசி போட்டோன்னே நல்லா கொதிச்சதும் இப்போ லாஸ்ட்டாக உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு 2 விசில் வந்ததும் 5 to 8 minutes வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, 2 விசில் வந்ததும் சிம்மில் 5 to 8 minutes வச்சுக்கோதாங்க. நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி. பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சிம்பிள் ரெசிபியாக தான் இருக்கும். நம்ம கடைசியாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவி போடுறத நம்ம அரைச்சி ஊற்றினாவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சதுனால நான் இப்போ எப்போ பிரியாணி செஞ்சாலும் இந்த மெத்தட்லேயே தாங்க செய்வேன். நீங்களும் 1 time செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி பெங்களூர் சைடு தாங்க ரொம்ப ஃபேமஸுங்களாம். எனக்கு பிரியாணிக்கு வெங்காய பச்சடி வச்சு சாப்பிட்றது சுத்தமாகவே பிடிக்காதுங்க. பிரியாணி எப்பயுமே தனியாக சாப்பிட்டா தான் எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஒரே ஒரு எக்கு மட்டும் வச்சுட்டு சாப்பிட்டேன். டிஃப்ரெண்டாக பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க.